ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 114வது பாடல் பார்க்க போறோம். என்று உரைத்து யாங்கள் ஒல்லோம் என்றனர். என்ன பொங்கி புன்தொழில் கிராதராகி போக என புகரலோடும் அன்று அவர் எயினராகி அடவிகள் தோறும் சென்றார். நின்ற வேள்வியையும் முற்றி நிராசனர் வருக என்றான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்று உரைத்து என்று கூறி யாங்கள் ஒல்லோம், நாங்கள் இச்செயலுக்கு உடன்பட மாட்டோம் என்றனர் என்று சொன்னார்கள். என்ன என்று கூற அதனை கேட்ட கௌசிகன் பொங்கி கொதிப்படைந்து புன்தொழில் கிராதர், அவர்களை குறித்து இழிந்த செயல் புரியும் வேடர்கள் ஆகி போக என ஆகிவிடக் கடவீர்கள் என்று புகரலோடும் சாபமொழி கூறிய அளவில் அன்று அப்பொழுதே அவர்கள் எயினராகி வேடர்களாகி அடவிகள் தோறும் சென்றார், காடுகள் தோறும் போய்விட்டார்கள். நின்று கோசிகனோ தொடங்கிய செயலில் சிறிதும் சலியாமல் நிலை நின்று வேள்வியையும் முற்றி வேள்வியை முடிக்கத் தொடங்கி நிராசனர் வருக என்றான். ஆகுதியை உண்ணுதற் பொருட்டு தேவர்களே நீவிர் வருவீர்களாக என்று அவர்களை அழைத்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது என்று உரைத்து அப்படின்னு இது குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. நம்ம சென்ற பாடலோட சேர்த்து பொருத்தி பார்க்கணும். கற்றிலம் அரசன் வேள்வி கனல் துறை புலையர்க்கு ஈவான் அப்படின்னு சொல்லி வசிஷ்டரனுடைய மைந்தர்கள் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. நாங்க இதுவரைக்கும் இந்த மாதிரியாக ஒரு சண்டாளன் ஒரு கீழானவனுக்கு தலைவனாக வைத்து வேள்வியை நடத்துவதை நாங்கள் பார்த்ததில்லை. இன்னொன்னு, இந்த பூத உடம்ப என்ன வேள்விங்கிறதே என்னது, உலக நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அத ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசையின் காரணமாக இந்த பூத உடம்போட மேல செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வேள்வி நடத்தி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி வசிஷ்டனுடைய மைந்தர்கள் இந்த வேள்வியை புறக்கணித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரியாக சொன்னார்கள். கற்றிலம் அரசன் வேள்வி கனல் துறை புலையர்க்கு ஈவான் அப்படி என்று உரைத்து அப்படின்னு கொண்டு குட்டி படிக்கணும். யாங்கள் ஒல்லோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களால முடியாது, நாங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டோம், இந்த செயலுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். இந்த இடத்துல ஒல்குதல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அதாவது 588வது பாடல். அதுலயே நம்ம அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க. நினக்கு ஒலாது ஆகின் ஐய நீழ்நிலத்து யாவரேனும் மனக்கு இனியாரை நாடி வகுப்பல் யான் வேள்வி என்ன சினக்கொடும் திரளோய் முன்னர் தேசிகர் பிழைத்து வேறு ஓர் நினக்கு இதன் நாடி நின்றர் நீசனாய் விடுதி என்றான் அப்படிங்கிற பாடல்ல நினக்கு ஒலாது ஆகின் அப்படின்னு எனக்கு உங்களுக்கு இது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி யாரையாவது வைத்து நான் இந்த வேள்வியை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி திரிசங்கு சொன்னான்னு பார்த்தோம்ல. அதுலயே ஒலாது அப்படிங்கிறது ஒல்காது அப்படிங்கறது அவனுடைய செய்யுள் விகாரம் தான் ஒலாது அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரிதான் இந்த பாட்டிலையும் எங்களால இந்த மாதிரியான காரியத்துக்கு நாங்க உடன்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒல்கோம்ங்கிறது தான் ஒல்க மாட்டோம், அதுதான் ஒல்லோம் அப்படின்னு வந்திருக்கு. புன்தொழில் கிராதராகி போக அவர் சபிக்கிறாரு. இந்த மாதிரியான வசிஷ்டனுடைய மைந்தர்கள் இப்படி புறக்கணிச்சோடனே விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு கொதிப்பு என பொங்கி அப்படின்னு வருது இல்ல, அவர் கொதிப்படைந்து சினம் கொண்டு புன்தொழில் கிராதராகி போக அப்படின்னு சொல்றாரு. புன்தொழில் அப்படின்னா ரொம்ப ஒரு இழிந்த செயல் புரியும் வேடர்களாக போவீர்கள் அப்படின்னு. இந்த இடத்துல கிராதர் அப்படிங்கிற சொல் வேடர்களை குறிக்கும். நம்ம அந்த காலத்துல அதாவது சமஸ்கிருதத்துல கிராதன அப்படிங்கிறது கொல்லுதலையும் மூச்சையை அடைக்கக்கூடிய செயலையும் குறிக்கும். அதுல இருந்துதான் கிராதன் அப்படிங்கிற சொல்லலாம் வருது. பழங்காலத்து தமிழ் படங்கள்ல சொல்லும் பொழுது கிராதகா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
இந்த மாதிரி ரொம்ப கொடியவனே அப்படின்னு. அந்த இடத்துல கொடியவன் ஒரு பொருள் இருக்கு, அதை தவிர வேடன் அப்படின்னு பொருள் இருக்கு. அந்த வேடர்களாக புன்தொழில், வெறும் வேடர்கள் இல்ல, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான தொழில் செய்யக்கூடிய எத்தனை உயிரினங்கள் எல்லாம் கொல்லணும், அந்த மாதிரியான ஒரு கீழான வேட்டுவர்களாக நீங்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. அதனால வசிஷ்டனுடைய இது மைந்தர்கள் என்ன ஆறாங்க, வேடர்களாக மாறி அன்று அவர் எயினராகி, அதனாலதான் எயினர் அப்படின்னாலே வேடர்கள், கிராதர், எயினர், இது எல்லாமே வேட்டுவர்களுக்கான இன்னொரு ஒரு சொல். அப்படி ஆகி அடவிகள் தோறும் சென்றார். அடவி அப்படின்னாலும் காடுன்னு அர்த்தம். நம்ம போன பாடத்துக்கு முந்தின பாட்டு, அதாவது 591வது பாடல்ல காட்டுக்கு நம்ம பார்த்தோம்ல, கணம், இது காணம், காணம், இதெல்லாம் காட்டுக்கு இன்னொரு பேருன்னு பார்த்தோம். அதுக்கும் முந்தின பாடல் அதுல பழுவம் அப்படின்னு, அது ரொம்ப பழுத்து இருக்கக்கூடிய பழுத்த மரங்களை கொண்ட காடு அப்படின்னு. அந்த மாதிரி அடவி அப்படிங்கிற சொல்லும் ரொம்ப அடர்ந்து காணக்கூடிய ஒரு காடு. அதனாலதான் நம்ம ரொம்ப ஒரு நந்தவனம், ஒரு நல்ல பூத்து குலுங்கக்கூடிய நந்தவனம், இல்லாட்டி ரொம்ப என்ன சொல்றது, தோட்டமே ரொம்ப தோட்டம், நம்ம இந்த இதெல்லாம் இருக்குல்ல, தோப்புகள்லாம் இருக்குல்ல, மாந்தோப்பு, புளியந்தோப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோப்புகள், நந்தவனங்கள் கூட ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுன்னா அதுவே அடவி அப்படின்னு சொல்லுவாங்க. காடுன்னு தான் பிரதானமாக பொருள், ஆனா இப்படியும் பொருள் இருக்கு. இந்த இடத்துல காட்டைத்தான் குறிக்குது. அடவிகள் தோறும் சென்றார், அவர்கள் வேட்டுவர்களாக காடுகள் பலவற்றிற்கு செல்ல வேண்டியதாக ஆகிவிட்டது இவர் சபிச்ச உடனே. நின்ற வேள்வியையும் முற்றி, அவர் ஆரம்பிச்ச வேள்வி அதை நிறைவேற்றணும் என்று சொல்லி நிராசனர் வருக என்றான். இந்த இடத்துல நிராசனர் அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கும். அதாவது எப்படி நம்ம ஆசை நிராசையானது அப்படின்னு சொல்றோம்ல, ஆசை நிறுங்கிறது மலம், மலா நிர்மலா அப்படிங்கிற மாதிரி, ஆசை நிராசை அப்படிங்கிற மாதிரி, நிறுங்கிறது எதிர்மறை பொருள். அந்த மாதிரி நிர் ஆசனர், இந்த இடத்துல ஆசனம்ங்கிறது ஒரு ஆசனமிட்டு உணவு அருந்தாதவர்கள், இங்க கடவுளை குறிக்குது. ஏன்னா அவங்க இது அமிர்தத்தை மட்டும்தானே பருகுவார்கள், தனியாக அவர்கள் ஆகுதி வாங்குவாங்க, தனியா நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால நிராசனர் அப்படிங்கிறது ஒரு தேவர்களை குறிக்குது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என்று உரைத்து யாங்கள் ஒல்லோம் என்றனர், என்ன பொங்கி புன்தொழில் கிராதராகி போக என புகழலோடும் அன்று அவர் எயினராகி அடவிகள் தோறும் சென்றார். நின்ற வேள்வியையும் முற்றி நிராசனர் வருக என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.